ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பார்க்குற இந்த ஆர்எஃப்ஐடி ரீடர் இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கீஸை நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு கீ, இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட் டைப்பான ஒரு கீ. ஓகேவா? ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சிக்னலுக்கு பாஸ் பண்ணும். ஓகேவா? டேட்டாவா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுலேருந்து டேட்டாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாவை செக் பண்ண முடியும். ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய டேட்டா கரெக்ட் தானே அப்படின்னு செக் பண்ணி ஒரு சின்ன ஆர்எஃப்ஐடி லாக் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கோட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுல பார்த்தீங்க அப்படின்னா இதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீ வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீ இதில் மேட்ச் ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த டோர் வந்து அன்லாக் அப்படிங்கிறது வரணும். அப்படி இல்லைன்னா இது லாக்டே தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இங்க நான் இந்த டேட்டாவை இப்படி கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகே. இப்போ பாருங்க. ஓகே. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட யூசர் ஐடி மாறுது. பட் இது அன்லாக் ஆக மாட்டேங்குது. ஸோ இங்கே பாருங்க. யூசர் ஐடி சேஞ்ச் ஆகுது. பட் இது அன்லாக் ஆகல. ஓகேவா? பட் இப்போ பாருங்க. நான் இதுவே இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்டை நான் இதில் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க. எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் எனக்கு அன்லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக் ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் இந்த கீ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அன்லாக் ஆகாது. ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைவா இதுக்கான கோடிங் ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கு அப்படிங்கறத லைவ் வீடியோவை பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ண வச்சிருக்கோம், இதுக்கான பேசிக் கோட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்க்ளூடிங் ஏரியா இந்த ஏரியா. ஓகேவா? நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு மாடியூல் ஆர் ஒரு சென்சர்ஸ் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கான லைப்ரரி நம்ம வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான கோட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்எஃப்ஐடியோட சென்சார். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓஎல்இடி. ஜஸ்ட் ஓஎல்இடிக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஓஎல்இடிக்கான ரீசெட் பட்டன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு ரீசெட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டே இருக்கணும்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்எஃப்ஐடி இருக்குல்ல. ஸோ அதுக்கான எஸ்எஸ் பின், அதாவது எஸ்சிஐ அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பின் தான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் சொல்லுவாங்க. ஸோ அது பிளஸ் ரீசெட் பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்டினோட பின். ஓகேவா? பின் 9 அண்ட் பின் 10. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்எஃப்ஐடிக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட வேலிடேஷன் ஏரியா. அதாவது இங்க இருக்கக்கூடிய டேட்டா இருக்குல்ல. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கீ, அதாவது நம்மளோட கார்டா இருக்கலாம், நம்மளோட கீயா இருக்கலாம். ஓகேவா? டேக் இருக்குல்ல. ஸோ அந்த 2ல எதுனாலும் இருக்கலாம். 2ல எது கூட இது ஒத்து போகுதோ ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க நம்ம என்ன வேணா குடுத்துக்கலாம். இங்க வந்து வேற ஏதாவது ஒரு டேட்டா குடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த டேட்டா அந்த கீல இருந்துச்சு, அதாவது நம்மளோட கார்ட்ல இருந்துச்சு, அல்லது அந்த டேக்ல இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக் ஆகும். அல்லது எந்த விஷயம் பண்றோமோ அதோட ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் செட்டப். ஓகேவா? இது என்னென்ன டெக்ஸ்ட் கலர் எப்படி இருக்கணும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எப்படி சொல்றது, ஜஸ்ட் வந்து ஓஎல்இடி அண்ட் நம்மளோட ஆர்எஃப்ஐடி இருக்குல்ல. ஸோ அதுக்கான ஒரு சில செட்டப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லூப் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அந்த ஆர்எஃப்ஐடியில் நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நடந்துட்டே இருக்கும்ல. ஸோ அதுக்கான லூப் தான் இங்கே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மெயின் ஏரியா. ஓகேவா? இந்த ஏரியால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெவி லோட் கொடுத்துருப்போம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஏரியா. ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் சிம்பிளா. ஸோ இந்த ஏரியால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆர்எஃப்ஐடி கீ இருக்குல்ல. ஸோ அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கீ இங்கே ஒத்து போகுதா அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன் பண்ணக்கூடிய ஏரியா தான் இந்த ஏரியா. ஓகேவா? மற்றபடி இந்த ஏரியாவில் எந்த விஷயமும் நடக்காது. ஸோ நம்ம அங்கே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறது தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செட்டாக நம்மளுக்கு தனித்தனியாக எடுத்திருப்பாங்க. எடுத்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை செக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ நோ திஸ் கார்டு, ஸோ அன்னோன் கார்டு. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மேட்சஸ்க்கான ஒரு ஆன்சர்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து இவங்களுக்கு தெரிஞ்சுது, அதாவது உங்க கார்டோட டேட்டா இங்கே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஐ நோ திஸ் கார்டு அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா அன்னோன் கார்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து மெசேஜ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவிலையுமே ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டீக்ரிப்ஷன் ஆர் சம்திங் நம்ம வந்து டீகோட் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய டேட்டாவை இங்கே வந்து பிரித்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் இந்த ஏரியாவில் நடக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒவ்வொரு விஷயங்கள் இந்த ஏரியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் யுஐடி அப்படிங்கிற ஏரியா ஓகேவா? இதில ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்டோட சைஸ் அண்ட் டெக்ஸ்ட்டோட கலர் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செட் கர்சர் ஓகேவா? அதோட ஆ எப்படி சொல்றது? நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஆ ஏரியான்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரி வந்து இங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து யுஐடி ஸ்ட்ரிங் அதாவது நம்ம அங்கருந்து பிரிச்சு, பிரிச்சு எடுத்தோம்ல. ஸோ அந்த யுஐடி ஜஸ்ட் இங்க இருக்கு. ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங் ஏரியா. அதாவது நம்ம அங்க கண்டுபிடிச்ச டேட்டாவ ஜஸ்ட் இங்க வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து இங்க நடக்கும். இந்த யுஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்இடில ஷோ ஆகி, ஸோ அது வந்து ஜஸ்ட் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதே மாரி பிரிண்ட் அன்லாக் மெசேஜ் ஓகேவா? இப்ப நம்ம வந்து அங்க பார்த்தோம்ல. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு யுஐடி அங்க வந்துச்சு அப்படின்னா, என்ன மாரியான பிரிண்டிங் விஷயங்கள் இங்க நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க இருக்கும். அண்ட் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஆ நம்மளோட டேட்டா வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா, என்ன மாரியான விஷயங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இங்க நடக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளா நம்ம கோட்ல இதுதான் நடக்குது. அண்ட் இது கோடோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஃபுல் சர்க்யூட்டோட டயகிராம் வந்து நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது 2யும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆ மேட்ச் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட கோட் பக்காவா ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கோட் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன் அப்படி இத நான் இவ்வளோ ஷார்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இத விட அட்வான்ஸான கோட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வேலிடேஷன் மட்டும் தான் பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேட்டா எப்படி சேஞ்ச் பண்றது? நம்மளோட ஆர்எஃப்ஐடிக்கு எப்படி ஒரு டேட்டா ப்ரொவைட் பண்றது? எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அட்வான்ஸான நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஓகே கைஸ் பாய்.